ஹலோ காய்ஸ், நம்ம புதுசாக யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கோம். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தேன், பிளாக் தண்டர் ஸ்குவாட். நான் அந்த சேனலை டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நான் புதுசாக தொடங்கியிருக்கேன், அதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம யூஐடிலாம் வேணும்னா நான் இப்போ யூஐடியை ஷோ பண்ணேன். என் கூட ப்ளே பண்ணணும்னு யாருக்காச்சும் இஷ்டம் இருந்தால் மறக்காமல் யூஐடியை போட்டு ரெக்வெஸ்ட் கொடுங்க, நான் அக்செப்ட் பண்ணுவேன். என்ன இருக்குது என் யூஐடி, மறக்காமல் பார்த்துட்டு உங்களுக்கு என் கூட விளையாட இஷ்டம் இருந்தால் ரெக்வெஸ்ட் கொடுங்க, நான் அக்செப்ட் பண்ணுவேன். சரி, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி கிராய்ஸ், இதில் நான் என் ஓவிய கலையை காட்டிகிட்டு இருந்தேன். இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆக இன்னும் 20 செகண்ட் இருக்குது. அதாவது சும்மா இருந்து யாராச்சும் விட்டுட்ருப்போம். என்ன காய்ஸ், அதுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிட்டு. சரி வாங்க நம்ம இப்போ மேட்ச்சுக்குள்ளே போய் எனிமி அடிக்கலாம். சோலாரா மேப்பு. எப்படியாவது இந்த மேட்ச் போயா எடுக்கணும் காய்ஸ். நல்லா கில் அடித்து இந்த மேட்ச் போயா எடுக்கணும். ஏதோ பிளாக் டு ஃபேர். இது ரிவைவ் பாயிண்ட் கொஞ்சம் ஸ்பீடாக, ரொம்ப ஸ்பீடாக இதாகும். ரிவைவ் பண்ணலாம், அதுக்கு தான் இதை கொடுத்துருங்க. நம்ம ப்ளூ ஜோனில் இறங்குவோம் காய்ஸ். டீம்மேட் எங்கே இறங்குன்னு தெரியல, நம்ம ப்ளூ ஜோனில் இறங்கிக்கலாம். இப்போ சென்டரில் இறங்கினா அடிச்சிடணும், அதனால கொஞ்சம் சைடில் இறங்கிடலாம். இறங்கி அங்கேருந்து பொறுமையாக எனிமையை கில் எடுக்கலாம். இறங்கியாச்சு. உட்பேக்கர் கிடச்சிரு காய்ஸ். யாரும் அடிக்காங்க, டக்குன்னு க்ளோவால் போட்டுரு இங்கே வந்துடலாம். இன்னும் சைடில் நான் திருப்பி அடிக்காங்க காய்ஸ். பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். 1 டேப் போடும் காய்ஸ். அவ்வளோக்கா ஸ்ட்ரைட்டாக வந்தால் மண்டேலே ஒரு கொட்டை கொடுத்து அவனை வீட்டுக்கு அனுப்பியாச்சு. சரி, இனிமேல் அவன் டீம்மேட் ரிவே போனால் எப்படி தான் ரிவெஞ்ச் எடுக்க நீங்கள் இறங்குவான், திருப்பி அவனை அடிச்சிடலாம். நான் அதை 2வது ஸ்லாட்டில் வச்சுக்கிட்டேன், அப்போ தான் என்ன லாங் ரேஞ்ச் அடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். காய்ஸ் அடிச்சுட்டே அடி லாக்கே ஆக மாட்டேங்குது. எய்மு M10 இருக்குது, போதும் M10. சரி, பைசனும் இருக்குது, பைசன் எடுக்கலாமா M10 எடுக்கலாமா ஒரே சிந்தனையில் இருக்கேன். எனிமி யாரும் அடிக்க போல சவுண்டு கேட்குது. பைசனா M10ஆ? இன்னும் எனிமியா 2 பேர் நாக்கு காய்ஸ். போட காய்ஸ். ஓசிக்கில் ஒரு ஓசிக்கில் அடுத்த இன்னொருத்தன் நாக்கு, அவனே ஓசிக்கில் எடுத்துடலாம். 2 ஓசிக்கில் சும்மா இருந்தது, ஓசிக்கில் கிடச்சி. இப்போது பைசனை மாற்றிடலாம். M10 புல்லட்டை கீழே போட்டுடலாம். இந்த மனசு M10 எடுன்னு சொல்லுது, மைண்டு பைசனை எடுன்னு சொல்லுது. என்ன செய்யறதுன்னு தெரியலை. நாங்கள் ஒருத்தர் நல்லா டேமேஜ் கொடுத்துருங்க, பார்ப்போம். முதல்ல ஒரு எனிமியை திருப்பி இன்னொரு எனிமியை கில் பண்ண ட்ரை பண்ணுவோம் காய்ஸ். ஒருத்தனும் லாக்காக போல இல்லை. எவனா நேராக ஓடி வந்தால் மண்டையில் ஒரு கொட்டை கொடுத்து வீட்டு அனுப்பிடலாம். M10 எடுத்துருவோம் காய்ஸ். M10 ஒரு எனிமி இருக்கா, முதல்ல அவனை அடிச்சுட்டு அடுத்து M10 எடுக்கலாம். M10லாம் வேண்டாம், பைசன் எடுத்துக்கலாம். சரி, அவன் உள்ளே ஓடிட்டான். இன்னொரு எனிமி அங்கே வர, அவனுக்கு நல்ல டேமேஜ். ஆனால் டக்குனு க்ளோவல் போட்டுற. கீழே எதுவும் அடி சும்மா தான் காய்ஸ் அடித்தா, ஃப்ளூக்கில் ஹெட்ஷாட்டு. முதல்ல இந்த கில்லை கிளியர் பண்ணிட்டு திருப்பி நம்ம போயிடலாம். இல்லை நம்மளை ஒரு ஸ்குவாடாக அடித்து போட்டோன்னா முடிஞ்சு. நம்ம டீமில் ஒருத்தன் காலி, அவனை எப்படியா முதல்ல போய் ரிவைவ் பண்ணணும். சரி, இப்போ M10 எடுத்துருவோம் காய்ஸ். ஆமாம், M10 எடுத்துடலாம். இது SMG புல்லட்டை கீழே போட்டு SG புல்லட் எடுத்துட்டேன். டீம்மேட் இன்னொருத்தனும் காலி காய்ஸ். இன்னொருத்தனும் காலி ஆகிட்டான். சரி, நம்ம முதல்ல எதாவது எனிமி வரானான்னு கொஞ்சம் இங்கே பார்ப்போம். அப்படியே இங்கே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒருத்தர் இறங்கிட்டான், நல்ல டேமேஜ். ஒருத்தர் நாக் பண்ணிட்டேன், ஆனால் டக்குன்னு அவன் டீமை ரிவே பண்ணி விட்ருவோம். நம்ம டீமில் 3 பேரும் காலி. இப்போ இங்கே பெரிய ஒரு சம்பவம் நடக்கும். ஸ்குவாடாக அடிக்கிறது ரெடியாக வருவாங்க. இங்கே தப்பிச்சிடுவேன், எப்படியோ தப்பிச்சிடுவேன். லக்கு கை கொடுக்குது. பொறுமையாக நிற்போம். இங்கே நான் ஒரு கில்லும் அடிக்க மாட்டேன், ஆட்டை தான் காட்டிகிட்ருப்பேன். சரி, ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து நம்ம நேராக நம்ம இங்கே அந்த ஜிப்லைன் போல் உள்ளதை பிடிச்சிட்டு வந்துடும். இங்கே ஒரு எனிமி இருப்பான், டக்குன்னு ஒருத்தன் நீரோ போட்டுட்டு அந்த எனிமி நல்ல வேலை கையில் M10 இருந்தால் அழுத்தி முடிச்சிடுவேன். அவனை கில் எடுத்துட்டு நம்ம இங்கேருந்து போயிடலாம். அங்கே நான் ஒரு வேலை பார்த்தேன், அவன் அடிச்சிட்டா நம்ம திருப்பி நம்ம டீம்மேட்டை ரிவே பண்ணாமல் நம்ம செத்துறோம். அடுத்த ரேங்க் மைனஸ் தான் ஆகும்.
அதான் இங்கே நேராக போய் இங்கே ஒரு வெண்டிங் மிஷின் உண்டு. அந்த வெண்டிங் மிஷினில் போய் நம்ம டீம்மேட்டை இப்போதைக்கு ரிவைவ் பண்ணிவிட்டு அடுத்த நம்ம எனிமி அடிக்க வேலையை பார்ப்போம். அடுத்து இங்கே நேராக நான் இது ரிவைவ் பண்ணதையும் வெண்டிங் மிஷினை தேடிட்டு இருப்பேன். நான் இப்போ ரீசெண்டாக தான் நான் இந்த சோலாரா மேப்பை டவுன்லோட் பண்ணேன். டீம்மேட்டை சூப்பர் ரிவைவ் பண்ணிடலாம். கையில் நிறைய டோக்கன் இருக்குது. இங்கே கொஞ்சம் ஒரு டோக்கன் இருக்குது, 200 டோக்கன் எடுத்தாச்சு. P90 இருக்குது, இருந்தாலும் இன்னும் வேண்டாம். இப்போ நான் M10 ஒத்தை வச்சு அடிக்கேன். இப்போதைக்கு நம்ம எவ்வளோ கில் எடுத்துருக்கோன்னு தெரில வாய்ஸ். நான் நேரத்தே வீடியோ ரெக்கார்ட் பண்ணது, நான் இன்றைக்கி இருந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அதனால் எவ்வளோ கில் எடுத்தேன்னு தெரியலை. இந்த மேட்ச்சு நல்ல ஃப்ளோவில் தான் ஆடிட்டுருப்பேன். ஆனால் இதாயிரும், மேட்ச் போய் அடிக்க முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக வெயிட் பண்ண வாய்ஸ். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சிப் வாங்கிக்கலான்னு பார்த்தேன். சரி வேண்டாம், சிப்பு எதுக்கு காயினை எதுக்கு வேஸ்ட் பண்ணிவிட்டு சிப் வாங்கி சும்மா நம்ம எனிமி அடித்து அப்கிரேட் பண்ணிடலாம். கொஞ்சம் வாய்ஸ் டல்லாக கொடுத்துட்ருக்கேன். இனிமேல் கொஞ்சம் போல்டாக கொடுக்கலாம் காய்ஸ். நான் இப்போ வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது 1:30, எனக்கு 2 மணிக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் வேறு உண்டு. இன்னைக்கு பார்த்து கம்ப்யூட்டர் கிளாஸ் வேறு சார் வச்சுருக்காங்க. சரி இன்னைக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் போனால் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு தான் போவேன். இங்கே நம்ம ஸ்ட்ரைட்டாக துள்ளி நம்ம ஒரு எனிமி கில் எடுத்த இடத்துக்கு திருப்பியும் வந்தாச்சு. இங்கே அந்த கேர்ள் இருக்காங்களான்னு பார்த்தா அவங்க இல்லை. சரி நம்ம எங்கே ஸ்ட்ரைட்டாக இப்போ ஜோனுக்கு ஓடிடலாம். ஸ்கேர் தந்தால் நல்லா இருக்கும். புதுசாக எவ்வளோ எடுத்துருங்க, ஸ்கேரு கிடைக்காதுன்னு நினைக்கேன். இங்கே ஸ்கேரை பார்த்த போலேயே ஒரு ஃபீலிங்ஸு. ஆனால் ஸ்கேரு இன்னும் இருக்கு, பார்த்த போலே ஃபீலிங்ஸ் இருந்துன்னு சொன்னோம்ல. ஸ்கேர் கிடச்சிட்டு 4x ஸ்கோப் போட்டால் தான் கொஞ்சம் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். 4x ஸ்கோப் இப்போ நம்மள்கிட்ட இல்லாதனால நம்ம 4x ஸ்கோப் போடல. கீழே எனிமி ஃபைட் பண்ணிகிட்ருக்கான். நம்ம கீழே போய் யாரையா கில் எடுத்துடலாம். இன்னும் இது இருக்கான், அவனை நாக் பண்ணி கில் எடுத்துடலாம் கைஸ். அவன் ஏகே கையில் வச்சுட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். ஸ்கேராக இருந்துன்னா செகண்ட் லெவல் 3rd லெவலில் இருந்தால் எடுத்துடலாம். இன்னும் கீழே ஒருத்தன் அடிக்க 2-3 பீஸ் ஓடுது. அந்த பீஸ் அடிக்க ட்ரை பண்ணேன், பட்டு அடிக்க முடியலை. கீழே நிறைய பேர் ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. கீழே இருக்க எனிமையாக முதல்ல அடிக்கணும் காய்ஸ். நம்ம ஜாலியாக முடிச்சுட்ருவாங்க. சுற்றி பார்க்க எனிமி இருக்க போலே இல்லை. நான் கீழே இருக்காங்க, சைட்லேயும் இருக்காங்க. எனக்கு பின்னாடி இல்லை, பின்னாடி வந்தால் முடிஞ்சு என்னை பார்த்துட்டாங்க. அதனால் நான் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இப்போ ஓடிடுவேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து எனிமி அழிச்சோம்ல அந்த இடத்துக்கு நான் வந்துடுவேன். இங்கே வெண்டிங் மிஷின் இருக்கே தெரியாது. நான் இப்போ தான் வெண்டிங் மிஷினை இங்கே பார்க்கேன். சரி நம்ம முதல்ல டீம்மேட்டை ரிவைவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு திருப்பி இங்கேருந்து போனோம் அங்கே வரைக்கும். ஏன்னா அங்கே டேமேஜ் கொடுத்ததுனால நான் இங்கே வந்தேன். அப்படியே டீம்மேட்டே ரிவைவ் பண்ணிவிட்டேன். இனிமேல் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு டேமேஜ் ஒரு எனிமி கொடுத்தாங்களே அங்கே போகலாம். இப்போ அங்கே ஸ்குவாடாக இருந்தால் முடிச்சிடுவாங்க. ஸ்குவாடாக இல்லைன்னா தப்பிச்சிடலாம். நம்ம 1ஆம் நம்பர் ஜோனுக்கு வெளில தான் இருக்காங்க. அதனால் நம்ம 1ஆம் நம்பரும் போய் ரிவைவ் பண்ணிடலாம். நான் வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு கொஞ்சம் எனக்கு லேக் அடிக்க தொடங்கிட்டு, அதனால் நான் கொஞ்சம் இது பேர் என்னது இந்த டெம்பரேச்சர் இல்லை ஐயோ வாய் வேறு ரோல் ஆகுது. சரி தெரியல, விட்டுருங்க. அது குறைச்சி வச்சுட்டு நான் ஸ்ட்ரெயிட்டுங்கிறது ஓடுவேன். ஜோனு வெளில இருக்கனால ஃபோன் லேக் ஆக தொடங்கிடும். கூட நெட்டை பிங்குன்னு போயிட்டு வரோம். வண்டி இருக்குது, நம்ம டீமேட்டார் எடுத்துட்டாங்க. நான் உள்ளே யாராவது முன்னே போயிடுவான், விட்டுரு போயிடுவான்னு தான் நினச்சேன். நான் விட்டுரு போகலை. இங்கே ஒரு எனிமி இருக்கான். இப்போ இறங்கினால நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். அவனை கண்டுக்கிடான்டான், ஏன்னா அவன் அடி வாங்கி செத்துருவான். நம்ம எங்கேயாவது தப்பிக்கணும். இப்போ பாருங்கள், அடி வாங்கி செத்துருவான். நான் டக்குன்னு நியூட்ரி இதை போட்டுட்டு நானும் எஸ்கேப் ஆகிடுவேன். எனக்கு கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துருவான். நான் அப்படியே அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக தண்ணிக்குள்ளெல்லாம் இறங்கி போயிடுவேன். அப்படியே நேராக இங்கேருந்து போயிட்டே இருப்பேன். அப்படியே அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தோன்னா நம்ம டிவி டவர் இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம டீம்மேட்டும் 2 பேர் கில் ஆகிட்டாங்க. அதனால் அவங்களே ரிவைவ் பண்ணதுலாம் பார்த்தா கையில் டோக்கன் வேறு இல்லை.
முதல்ல நம்ம ஒரு சூப்பர் மெடியை சுற்றிட்டு மேலே போவோம். நம்ம மேலே எனிமி இருக்காங்க. நம்ம டீம்மேட் வேறு அடி வாங்கிட்டு இருக்காரு. அடி வாங்கலை, அடி கொடுத்துட்ருக்காரு. நம்ம கீழே போய் முதல்ல இந்த படியை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். நம்மளுக்கு தான் அடியிலும். படியை க்ளோஸ் பண்ண பார்த்தா டக்குன்னு ஒரு எனிமி வந்துடுவாங்க. நான் டக்குன்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இங்கே வந்துடுவேன். இந்த சைடு வந்து நின்றுவோம். அப்போ தான் அந்த எனிமி வந்தாலும் அந்த எனிமி நம்ம தெரிய மாட்டோம். அந்த எனிமி க்ளோவாலலாம் உடச்சிட்டு வராங்க. நம்ம தான் இங்கே நின்றுட்டுருக்கோம். கரெக்டாக வரும்போது அழுத்திடலாம். பார்த்தா மேலே போயிடுவாங்க. நம்ம டீம்மேட்டை அடி வாங்குறதுக்கு டீம்மேட்டே அடிச்சிடுவாங்க. கரெக்டாக மேலே இன்னொரு எனிமி வந்துடுவாங்க. அவனை எப்படியாவது அடிச்சிடணும், இல்லைனா நம்ம கில் ஆயிடுவோம். டீம்மேட்டை ரிவைவ் பண்ணலான்னு பார்த்தா டீம்மேட் அதுக்குள்ளாடி கில் எடுத்துருவோம். கீழே ஒருத்தர் இருக்கா, மேலேயே ஒருத்தர் இருக்கா. 2 பேரும் என்னை லாக் பண்ணி போட்டு அடிக்க போகிறாங்க. இவன் நல்லா டேமேஜ் கொடுத்துருவான். கையில் M10 தான் அழுத்தி பிடிச்சிட்டு கில் எடுத்துருவேன். இப்போ இனிமேல் தான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. இன்னும் டீம்மேட்டே ரிவைவ் பண்ணல. கீழே எனிமியும் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த எனிமி வந்து ரிவைவ் பண்ணிடுவான்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், ரிவைவ் பண்ணிட்டான். கரெக்டாக அந்த எனிமி நீரோ போட்டுருவாங்க. எனக்கு க்ளோவாலும் போட முடியலை. 2 பேரும் அடித்து போட்டுட்டாங்க. 42 ப்ளஸ் ஆயிடுச்சு. இதே பெருசு தான். சரி, 42 ப்ளஸ் ஆச்சு. நம்ம அடுத்த இன்னொரு மேட்ச்சை நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ரெக்கார்ட் பண்ணி அந்த மேட்ச்சை நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டுறேன். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அடுத்த மேட்ச்சுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ இந்த மேட்ச்சில் வந்து நான் பெர்முடா மேப்பு நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே வந்து நம்ம ஹேங்கரில் இறங்கிடலாம். ஹேங்கரில் எனிமி இறங்க போல் இல்லை. டீம்மேட்டு ஹேங்கரில் இறக்கி விட்டாங்க. நம்மளும் வந்து ஹேங்கரில் இறங்கும். எனிமே இல்லை. ஹேங்கரில் இருந்தால் கூட எனிமியாச்சும் அடிக்கலாம். எனிமியும் இல்லை. நம்மள இறங்கி கீழே கொஞ்சம் லூட்டெல்லாம் எடுப்போம். அடுத்த எனிமி அடிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வார் செஸ்ட்டுக்கு வந்தாச்சு. வார் செஸ்ட்லேருந்து மேக்ஸ் வந்து கையில் டோக்கன் இருந்தாலும் என் கையில் 1 புல்லட் கன் இருக்கனால நான் அதை எடுத்துகிட்டே போயிடுவேன். கையில் ஸ்கேரும் கிடச்சிட்டு எனிமியை போட்டு அடி தான், அவ்வளோதான். இங்கே ஒரு எனிமி இருக்கான். நான் பார்த்துட்டேன். மேலே போவான், டேமேஜ் கொடுப்பேன். அவன் கையில் இப்போ லாங் ரேஞ்ச் இருந்தால் என்னை அடிச்சிருக்கலாம். ஆனால் அவன் கையில் லாங் ரேஞ்ச் இல்லை போல். அதனால என்னை அடிக்காமல் அப்படியே விட்டுட்டு போயிட்டான். அவன்கிட்ட ரெஸ்ட் பண்ண பார்த்தா சைடில் ஒரு எனிமி. அவன் நான் இங்கே தான் ஓடிட்டுருக்கான். அவனை போய் முதல்ல அடித்து அவனை கில் எடுத்துடலாம். ஒரு கில்லு கூட நான் இன்னும் எடுக்கலை. ஹேங்கரில் வச்சு ஒரு எனிமியை பார்த்தேன். ஆனால் டீம்மேட் ஓசியில் எடுத்தேன்னா அதை கட் பண்ணிட்டேன். சரி, இங்கேருந்து ஸ்கேரு 4x ஸ்கோப் கிடச்சிருக்கு. 4x ஸ்கோப்பை எடுத்துகிட்டு போகலாம் பார்த்தா நம்ம டீம்மேட் அதுக்குள்ளாடி மேலே ரெஸ்ட் பண்ணிடுவார். சரியான ஃபைட்டு மேலே. நான் இது ஆடியோ ரெக்கார்ட் பண்ணாதனால உங்களுக்கு சவுண்டு கேட்காது. மேலே ஃபுல்லாக கன் சவுண்டு தான். நம்ம டீம்மேட்டே 2 எனிமி கில் எடுத்துட்டாங்கன்னு பார்த்தா நம்மளுக்கு 1 கில் வந்திருக்கோம். இது அந்த எனிமி நாக் பண்ணது. இன்னும் ஓசியில் வந்துட்டு நல்ல வேலை இவனையாச்சும் அடிச்சு ஓசியில் எடுத்தேன். 1 கில் ஆச்சு. அதே எனிமி திருப்பி இங்கே இறங்காங்கன்னு நினைக்கேன். இது வேறு எனிமி யூஜி பண்டில். இந்த எனிமி முதல்ல கில் எடுத்துடலாம் பார்த்தா நம்மளே பின்னாடி அடித்து போட்டுருவானே. அவ்வளோதான், கில் எடுத்துட்டானுவேன். இனிமேல் என்ன செய்ய, மைக் ஆன் பண்ணி கத்த தான் செய்யணும், வேறு வழி இல்லை. மைக் ஆன் பண்ணி கத்தது இது ஏதோ கேட்குது. நான் இப்போ கொடுத்து மைக்ரோஃபோன் ஆன் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே வச்சுருக்கேன். அடுத்தது எப்படி க்ளோஸ் பண்ணதுன்னு தெரியாமல் கொஞ்சமாக பார்த்துட்டே இருப்பேன். லாஸ்ட்டாக சைட் பட்டனை இழுத்து விட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். நான் சைட் பட்டனை இழுத்து விட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்படியே நம்ம அந்த மைக்ரோஃபோனை ஆஃப் ஆன கேப்பில் நம்ம டீம்மேட் நம்மளே ரிவைவ் பண்ணி விட்டுட்டாங்க. நம்ம எங்கே கில் ஆனமோ அதே இடத்துல இறங்கி திருப்பி நம்ம லூட்டை நம்மளே எடுத்துடலாம். நான் இன்னும் கீழே இறங்கிட்டுருக்கேன். கிளாக் டேபிள் இன்னும் எனிமி இருக்காங்க. நம்மளை அடிச்சிருவாங்கன்னு பார்த்தா டீம்மேட் க்ளோவல் போட்டு வச்சுருக்காரு. ஸ்கேரு 4x ஸ்கோப்லாம் அப்படி தான் இருக்குது. பைத்தியக்கார எஸ்ஜி புல்லட்டை மொத்தத்தையும் பொறுக்கிட்டு போயிட்டான். இனிமேல் என்ன எக்ஸ்ட்ரி புல்லட்டெல்லாம் நக்கிட்டு இருக்கணும். மொத்தத்தையும் பொறுக்கிட்டான். மேலே அவனே எனிமிட்ட போய் பாடி வாங்கிடுவான். நான் மேலே போக மாட்டேன். கையில் ஷார்ட் ரேஞ்ச் புல்லட் இல்லாதனால நான் கீழே போயிடுவேன். எனக்கு எனிமி லேண்ட் ஆக போல இருக்கும்போது எனக்கு ஏதோ எனிமி கீழே வர போல இருக்குன்னு பார்த்துட்டு சேஃப்டியாக நம்ம பின்னாடி பார்த்துட்டே போவோம். டக்குன்னு எனிமி வந்தால் ஸ்கேர் வச்சு அடிச்சிடலாம். ஷார்ட் ரேஞ்சில் இருந்தால் நாமம் தான்.
எனிமி யாரும் இல்லை கீழே நல்ல வேலை வரல. வந்தேன்னா நான் எஸ்டி MP5 இருக்கும். ஆனால் நான் MP5 எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒத்த புல்லட் தான் வேணும். அதனால் மேலே போய் வேறு எதாவது புல்லட் இருக்கான்னு பார்ப்போம். நான் கன்று இருக்குது. ஆனால் நம்ம ஃப்ரெண்டு வந்து புக் இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. நான் அதை அக்செப்ட் பண்ணி விட்டுருவேன். மேலே எனிமி இருக்க போல தான் இருக்குது. அதான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். இல்லைன்னா டக்குன்னு வந்து அடித்தாலும் அடித்து போட்டுருவாங்க. நான் கொஞ்சம் புல்லட்டை எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஹிட்லிஸ் வேறு போட்டாங்க. ஹிட்லிஸும் போட்டுட்டாங்க. கரெக்டாக அடித்து போட்டாங்க. கரெக்டாக நான் கீழே குதிப்பேன், அடிச்சிடுவான். நான் தான் ரீப்ளே போட்டு பார்ப்பேன் எப்படி அடித்தான்னு. வெயிட் பண்ணி அதை பாருங்கள். இப்படி கரெக்டாக ஹிட்லிஸ் போட்டுட்டு கீழே குதிச்சதுக்கப்புறம் ஒரு ஷாட் விழுந்துடும். அதான் நான் பார்த்துட்ருப்பேன் எப்படி அடித்தான்னு. நம்ம டீம்மேட்டில் வேறு 2 பேர் இனிமேல் ரிவைவ் பண்ணணும். இங்கே வேறு ஒன்று எனிமி வந்துட்டா நம்ம டீம்மேட்டை போட்டு அழுத்திட்டு இருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டீம்மேட் வெண்டிங் மிஷின்லேருந்து நம்மளை ரிவைவ் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம இப்போதைக்கு நார்மல் ரிவே தான். அதனால எனிமிக்கிட்ட இறங்காமல் டீம்மேட் கிட்டே இறங்கி பொறுமையாக ஆடுவோம். கிளாக் டவர் போகலான்னு தான் பார்த்தேன். ஏன்னா கிளாக் டவர் போகிற அளவுக்கு டிஸ்டன்ஸு கிளாக் டவர் கொஞ்சம் நல்லா தூரமாக இருக்கனால நான் கிளாக் டவரில் போய் இறங்கலை. நம்ம கிரேவியார்டில் இறங்கி பொறுமையாக லூட் எடுத்துகிட்டு போயிடலாம். கிளாக் டவரில் போய் அங்கே போய் திருப்பி அடி வாங்கணும். அது நம்ம கிரேவியார்டில் இறங்கி லூட் எடுத்துடலாம். ஸ்கேர் இது இறங்குனே ஸ்கேர் கிடச்சிட்டு. ஆனால் என்கிட்ட இருந்தால் ஃபஸ்ட் லெவல் ஸ்கேரு கிளாக் டவரில் 4x ஸ்கோப் வாங்கிட்டு ஃப்ரீயாக இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துடலாம். மேக் 10 இருக்குது, பரவாயில்ல. ஷார்ட் ரேஞ்சுக்கு ஒரு கன் இருக்குது, அதே போதும். மேலே போய் P90 இருக்கான்னு பார்ப்போம். இன்னும் அப்படியே லூட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸ்கேரும் வச்சுருக்கான். இது சைலன்சர் போட்டு. அதனால் அதையும் எடுத்துகிட்டு தெரியாமல் கையில் இன்னொரு ஸ்கேர் எடுத்துருவேன். நம்ம P90 எடுத்துடலாம். இப்போ கையில் 2 கையில் இருக்குது. ஒரு லாங் ரேஞ்சு, ஒரு ஷார்ட் ரேஞ்சு. இது வரைக்கும் நான் கில் அடிச்சிட மாட்டேன். இப்போ P90 ஸ்கேர் எடுத்துகிட்டு இனிமேல் தான் மேட்ச்சு சுறுசுறுப்பாக போவோம். ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்தீங்கன்னா எனிமியை நான் அடித்து நாக் பண்ணி போட்டு கில்லு எடுத்துருவாங்க. நம்ம டீம்மேட்டும் இங்கே கிட்ட தான் இருக்காங்க. போய் ரிவே பண்ணி விட்டுருவாங்க. டக்குன்னு ரிவே ஆயிடுவேன். திருப்பி நம்ம லூட் பாக்ஸ் கிட்டே இறங்கி நம்ம கையிலேயே ஸ்கேரை P90 எடுத்துடலாம். இந்த ஸ்கேட் போர்ட் நான் எப்படி எடுத்தேனே தெரியல. நானே புதுசாக பார்த்துட்ருக்கேன் இந்த ஸ்கேட் போர்ட் எப்படி கிடச்சின்னு. சரி வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக கீழே போய் எனிமி அடிப்போம். எனிமி கொஞ்சம் மேலே தான் இருந்தாங்க. நம்ம போய்ட்டு முதல்ல க்ளோவல் போட்டுருவோம். இல்லைன்னா நம்மளை திருப்பி அடிச்சிடுவாங்க. ஸ்கேர் எல்லாமே எடுத்தாச்சு. நம்ம லூட் அப்படியே தான் இருக்குது. P90 எடுத்தாச்சு. இங்கே மேலே எனிமி இருக்காங்களா பார்த்தா எனிமியும் இல்லை. பார்த்துட்டே இருப்பேன் எனிமி வந்தால் அடிச்சிடலான்னா நான் எனிமி இல்லை. அங்கே ஏர்ட்ராப்பில் தூரமாக ஒரு எனிமி லூட் எடுக்குங்க. அதை மார்க் பண்ணி வச்சுருக்கானுங்க. கிட்ட தான் எனிமி இருக்கிறத மார்க் பண்ணியிருந்தா கூட அந்த எனிமியை இப்போ அடிச்சிடலாம். இங்கே ஒரு இது மேகசின் எதோ காட்டுது, அதை முதல்ல எடுத்துக்கலாம். இனிமேல் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக லூட் எடுத்துகிட்டு பீமசக்தி போயிடலாம். அங்கே தான் எனிமி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பீமசக்தி போகிற வழியில் இங்கே ஒரு எனிமியை பார்த்துருப்பேன். அவன் நம்மளுக்கு நல்லா டேமேஜ் கொடுத்துரும். இருந்தாலும் நான் இங்கேருந்து அவனை அடிச்சுட்டு தான் போகணுன்னு சொல்லி இருந்துகிட்ருப்பேன். ஸ்ட்ரைட்டாக ரஷ் பண்ணி போனால் ஒரு எனிமி இருப்பாங்க, நல்லா டேமேஜு. நான் அங்கே எனிமிட்ட விடணும்னு சொல்லி நான் என்கிட்ட விட்டுறேன், இன்னொன்று தூரமாக விட்டுறேன். திருப்பி க்ளோவில் உடச்சிட்டு போனால் அந்த எனிமி டக்குன்னு அவங்க க்ளோவில் உடச்சிட்டு போயிட்டாங்க. டக்குன்னு அடிக்கலான்னு ட்ரை பண்ணுவேன். நம்ம டீம்மேட்டே அடிச்சிருவாங்க. ஓசியில் சரி விடுங்க. இதோட டீம்மேட்டு 2 வாட்டி என்கிட்ட ஓசியில் எடுத்துட்டாங்க. இது நான் பழி வாங்குவேன் பாருங்கள். ஓசியில் எடுத்து நான் குதிரை இருக்குது. இப்போ குதிரை எடுத்துகிட்டு போகலாமா? சரி குதிரை எடுத்துகிட்டே போயிடுவோம். ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து எல்சேபிக்கு போகலாம். குதித்தேன், குதிரை அடிபட்டுறோன்னு நினச்சேன். அடிபட்டான்னு தெரியலை. ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து எல்சேபி வீட்டுக்கு வந்தாச்சு. சொன்ன பீமசக்தியில் நிறைய எனிமி இருப்பாங்க. நிறைய எனிமி நல்லா ஒருத்தனை டேமேஜ் கொடுத்துருவேன். ஆனால் அவனை கில் எடுக்க முடியாது. அதான் ஒரே வார்த்தை. நான் உள்ளே போய் மொத்தமாக ஆட்டத்தை களைச்சி விட்டுறலாம்னு சொல்லி லூட் மேக்கரை போட்டுறேன். க்ளோவல் மேக்கரை அதை போய் மொத்தத்தை அடிச்சிடும். நம்ம டீம்மேட்டை ஸ்குவாடே வைப் பண்ணிட்டாங்க. நான் ஒன்றுமே செய்யலை. பார்த்தா
உள்ள ஒரு எனிமி அழகாக இருந்து ரிவே பண்ணிகிட்ருப்பாங்க. டக்குன்னு அவங்களுக்கு ஸ்கோப் வைக்கல, ஏமாச்சு மண்டையிலே அடிச்சிடுவேன். நம்ம டீமேட்டே ரிவே பண்ணி விட்டாச்சு. இன்னும் இங்கே ஒரு எனிமி இல்லாத போல தான் இருக்குது. எனிமி இருப்பாங்க, எங்கேயாவது சட்டுன்னு வந்துடுவாங்க. எனக்கு கிட்ட ஏதோ எனிமி வர போலே இருக்குது. பார்ப்போம். ஒரு எனிமி இல்லை இப்போதைக்கு. ஏதாவது எனிமி வந்தால் அடிச்சிடலாம். நம்ம டீம்மேட்டை வர நாக் பண்ணிட்டாங்க. நம்ம டீம்மேட்டை ரிவே பண்ணிட்டு வெளில போய் பார்ப்போம் யார் டீம்மேட்டை அடித்ததுன்னு. இங்கே எதுவும் எனிமி இருக்க போலே இல்லை. இங்கே ஒரு எனிமி வந்து அங்கே கரெக்டாக நான் பார்க்கும் போதே அந்த எனிமி கோவிந்தா 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 லாஸ்ட் ஆடு கரெக்டாக வந்து நான் அடிச்சிருக்கலாம். நான் மேலே உள்ள அடிச்சிட்டேன். இவன் தான் அடித்தது. நான் இங்கே சைலன்ஸர் போட்டு அடிக்கனால அவனுக்கு நான் எங்கேருந்து அடிக்கன்னு தெரியலை. அதனால ஈஸியாக கீழே எடுத்துருவேன். கரெக்டாக வெண்டிங் மிஷின் ரிவே பண்ண வந்தாங்க. ஆனால் மேலே உள்ள அடிச்சிட்டான். அவங்க டீமே வைப்பு. இங்கே இருக்கவொடனே நான் போய் கீழே எடுத்துருவேன். ஸ்கேரில் தான் எடுக்கணும். அப்போ தான் ஸ்கேரை லெவலப் பண்ண முடியும். 600 டோக்கன் இருக்குது. நம்ம ஸ்கேரை லெவல் 3 போடலான்னு நினைக்கேன். சரி, முதல்ல நம்ம கீழே போய் வேறு எதாவது எனிமி இருக்காங்களா பார்ப்போம். ஸ்கேரை லெவல் 3 போட்டுடலாம். போட்டுட்டு கீழே போய் பார்ப்போம். கீழே வந்தாச்சு. இங்கேருந்து இனிமேல் டோக்கன் ஒன்று தேவை. நம்ம வெஸ்ட்டை வாங்கிடலாம். வெஸ்ட்டில் 2 தான் இருக்குது. 3 வாங்கி வச்சுட்டு அடுத்த எனிமி போய் அடிக்கலாம். இல்லை எனிமி அடிக்கிறதான் நல்லா டேமேஜ் போய் நம்ம கில் ஆயிரும். லாஸ்ட் ஒரு சம்பவம் நடக்கும். அதான் இந்த மேட்ச்லேயே மெயினு. நம்மளை இங்கே நல்லா அடிச்சிடுவான். டக்குன்னு க்ளோவல் போட்டு இங்கே வந்துடுவேன். இப்போ ஒரு ஃபன் மூமெண்ட் நடக்கும். அதோத்தே பாருங்கள். நான் இங்கேருந்து மெடிக்கல் சுற்றிட்டு டீம்மேட்டை ரிவே பண்ணலாம் போனால் டீம்மேட்டு கில் ஆயிடுவாங்க. இனிமேல் டீம்மேட்டாக கீழே போய் ரிவே பண்ண முடியாது. அதனால் நம்ம எனிமி அடிக்க பார்ப்போம். மேலே எனிமி இருந்து அடிச்சிடும் போனால் அவன் என்னை கண்டுடல. இப்போ பார்த்தானா மண்டையிலே வாங்கியிருப்பேன் ஷாட்டு. ஆனால் நல்லா அவன் என்னை பார்க்கல. ஏதாவது லேக் ஆக தொடங்கிடும். யானே தெரியாது. பார்த்தா ஃபோன் வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் ஃபோன் அடிக்காங்கன்னு நினைக்கேன். மேலே போய் நான் வீடியோ இது ஸ்டாப் பண்ணிட்டு நான் பேசிட்டு வந்துட்டேன். ஒன்றும் இல்லை, இது விளையாடவான்னு கூப்பிட்டா. நான் கொஞ்சம் கழித்து வரேன்னு சொன்னேன். முதல்ல வேறு ஏதாவது எனிமி இருக்காங்களா இங்கேருந்து பார்ப்போம். இங்கே ஒரு க்ளோவால் இருந்து நம்ம டீம்மேட்டார அடிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே தான் எனிமி. நான் வெளில போய் யார் அடிக்கான்னு பார்த்தா எனக்கு ஜோனு நல்லா டேமேஜ் கொடுத்துட்டு இருந்திருக்கு. இங்கே ஒரு எனிமி டக்குன்னு சாடி வந்துடுவோம். நம்ம டீம்மேட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. நானே க்ளோவால் போட்டுருவேன். இங்கே சைடு வந்துடுவான். MP5 நான் டக்குன்னு இங்கேருந்து இன்னொருத்தன் வந்துடுவான். கரெக்டாக நான் க்ளோவால் போட்டுட்டு அவனுக்கு கில் எடுத்துகிட்டு டீம்மேட்டை ரிவே பண்ணிடுவேன். ஜோன்லேயே சரியாக டேமேஜ் போய்ட்டுருக்கோம். டீம்மேட்டை ரிவே பண்ணிட்டு நான் என்ன செய்யணும்னு தெரியாமல் டக்குன்னு க்ளோவால் உடச்சிட்டு இங்கேருந்து ஓடிடுவேன். நல்லா 5 செகண்டு லேட்டாக இருந்தால் கூட நான் ஜோன்லேயே எலிமினேட் ஆகிருப்பேன். நம்ம ஒருத்தனை க்ளோவால் வச்சு அடைச்சி விட்டோமே, அவனும் ஜோனில் எலிமினேட் ஆயிடுவான். நம்ம டீம்மேட் எலிமினேட் ஆயிடுவாங்க. நம்ம ஒருத்தர் ஜோன்லேருந்து தப்பிச்சிருவோம். அப்படியே இங்கே வேறு எனிமி இருக்காங்கன்னு பார்த்தா நினச்சி 3 பேர் சேர்ந்துருக்காங்க நினச்சேன். திருப்பி பிங்கு போயிடும். 999 போயிடும். இங்கே எனிமிலாம் ஒரு ஸ்குவாடாக இருப்பாங்கன்னு பார்த்தா எல்லாம் சோலோ பீஸு. நான் அடுத்து இன்னும் 3 எனிமி சோலோ பீஸுன்னு பார்த்தா ஒரு எனிமி செத்துருவான். இன்னும் 2 எனிமி. ஒருத்தன் நல்லா டேமேஜ் கொடுத்துருவேன். அவன் ரெஸ்ட் பண்ணி வருவேன். இன்னொருத்தன் இதில் நிற்பான். நான் டக்குன்னு டேக்ஸோ போட்டு ரெஸ்ட் பண்ணி அவனே அழுத்தி முடிச்சிடுவேன். இப்போது எனக்கும் அந்த எனிமி தான். இப்போ நடக்கிறத ஒத்தே பாருங்கள். சரியாக போவோம் இந்த ஃபைட்டு. ரொம்ப நேரம் இழுத்துட்ருப்பேன். இந்த ஒரு ஃபைட்டுக்கு ரொம்ப நேரம் இழுத்துட்ருப்போம் நானும் அவனும். நான் கரெக்டாக இங்கே வந்து ஒரு இதை போடுவேன், ட்ராகன் ஃப்ரீஸை போடுவேன். அதிலே அடி வாங்க மாட்டான். இப்போ அங்கேருந்து அவன் போடுவான். பாம்பாமா இங்கே விழுந்துட்டே இருக்கும். இப்போ அவனும் டர்னேட் வச்சானா நானும் டர்னேட் வச்சுருவேன். அவன் இப்போ கிரனேடு, அடுத்து இன்னொரு லூட் பிரேக்கரு, அடுத்து இன்னொன்று எதையும் தூக்கி போடுவான். அடுத்து இன்னொரு ஃப்ளாஷ் ஃப்ரீஸை போடுவான். அதனால் நான் ஃப்ளாஷ் ஃப்ரீஸ் கொஞ்சம் தள்ளி இருக்கனால எனக்கு அடி விழாது. நானும் பதில் இங்கேருந்து இன்னொரு ஃப்ளாஷ் ஃப்ரீஸை போடுவேன். அதில் லைட்டாக அடி வாங்கிட்டான்னு பார்த்தா எனக்கு டர்னெட்டில் அடி வாங்கியிருப்பான். அதை உடச்சிருவான்.
நான் அதை முதல்ல ஏன் உடச்சேன்னா, நான் ரெஸ்ட் பண்ணும்போது எனக்கு அடி விழுந்து அவன் டக்குன்னு ரெஸ்ட் பண்ணிட்டானா நான் கில் ஆயிடுவேன். அதனால தான் நான் அதை முதலே உடச்சிட்டேன். இங்கே அவன் திருப்பி கிரனேட் போட்டுருவான், க்ளோவால் உடஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி நான் இன்னும் க்ளோவால் போட்டுருவேன். இப்போ தான் அவன்கிட்ட எவ்வளோ க்ளோவால் இருக்குன்னு தெரியாது, என்கிட்ட எவ்வளோ க்ளோவால் இருக்குன்னு தெரியாது. நாங்கள் 2 பேரும் மாறி மாறி க்ளோவால் எங்கள் பாட்டு போட்டுகிட்டே இருப்போம். ஏதோ ரூம் மேட்ச் போல், அன்லிமிட்டெட் க்ளோவால் போல். அவன் அங்கே இருப்பான். லாஸ்ட் வரை பார்த்துட்டு யார் போய் அடித்தான்னு பார்த்துட்டு போங்க. டக்குனு இங்கே போனால் ஒரு கிரனேடு போட்டிருப்பான், அதில் லைட்டாக டேமேஜ் வந்துடும். ஷார்ட் ரேஞ்சில் ரெஸ்ட் பண்ணான்னு சொல்லி P90 வச்சு பார்த்துட்ருப்பேன். அவன் டக்குன்னு அங்கே ஒரு க்ளோவால் போட்டு அந்த சைடு ரெஸ்ட் பண்ணிடுவான். நான் இங்கேருந்து டேமேஜ் கொடுப்பேன் கொஞ்சம். ஸ்கேர் மாற்றி அடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் இது க்ளோவால் போட்டுருவான். என்கிட்ட க்ளோவால் பிரேக்கரும் இல்லை, அதனால் நான் எனக்கு க்ளோவால் வச்சு ரெஸ்ட் பண்ணிருப்பேன். அங்கே டக்குன்னு க்ளோவால் போட்டு போயிடுவான். நான் அவனே க்ளோவால் பின்னாடி போய் கவர் எடுத்துகிட்டு இருப்பேன். இன்னும் இப்போ இங்கே திருப்பியும் டர்னேட் வச்சுட்டான். இப்போ நான் அந்த சைடு போனேன்னு டர்னேட்டில் கில் ஆயிடுவேன். டேமேஜ் கொடுத்து டர்னேட்டை வச்சு அடித்தானா நான் கில் ஆயிடுவேன். அதனால தான் பார்த்துட்ருக்கேன். இன்னும் பார்க்காண்டா இந்த சைடு போய்ட்டு சீக்கிரம் டேக்ஸுவை போட்டு ரெஸ்ட் பண்ணிடலாம். எல்லாமே இப்படி பார்த்துட்டு இருந்தால் அவன் ரெஸ்ட் பண்ணி அடிச்சிருவான். நான் இந்த சைடு வந்துட்டா அந்த சைடு பார்த்துட்டு இருந்துருப்பான். டக்குன்னு அவனை அடித்து போய் எடுத்துருப்பேன். சரி காய்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.